தற்போதைய அண்மை செய்தி சென்னை பெரும்பாக்கம் பகுதியில் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகமாக இருப்பதால் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டம் உள்ளதா என போலீசார் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். 300க்கும் மேற்பட்ட போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு உள்ளது. தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டம் உள்ளதா என பெரும்பாக்கத்தில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். பெரும்பாக்கம் குடியிருப்பு பகுதியில் துணை ஆணையர் தலைமையில் 300 போலீசார் அதிரடி சோதனை நடத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகமாக உள்ளதா என பெரும்பாக்கத்தில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். பெரும்பாக்கம் குடியிருப்பு பகுதியில் துணை ஆணையர் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் அதிரடி சோதனை நடத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகம் உள்ளதால் பெரும்பாக்கம் குடியிருப்பு பகுதியில் துணை ஆணையர் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை பெரும்பாக்கம் பகுதியில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ளதால் 300க்கும் மேற்பட்ட போலீசார் குடியிருப்பு பகுதியில் சோதனையில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணி. வணக்கம் சுப்பிரமணி, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலுமாக கட்டுப்படுத்தி சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று முதல்வர் உத்தரவிட்டிருந்தார் காவல்துறைக்கு. அதன் அடிப்படையில் அந்தந்த காவல் ஆணையர் அலுவலகம், அதே போல மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் என அந்தந்த அதிகாரிகள் இது தொடர்பாக கூடுதலாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு கட்டமாக சென்னையை அடுத்த பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அடுக்குமாடி குடியிருப்பில் போதைப் பொருள் நடமாட்டம் இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த குடியிருப்பு பகுதியில் சிலர் போதைப் பொருட்கள் சப்ளை செய்வதும் விற்பனை செய்வதுமாக இருப்பதாக தகவல்கள் போலீசாருக்கு கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தாம்பரம் காவல் ஆணையரகத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய காவல்துறையினர் 300 பேர் அந்த அதிரடி சோதனையில் இன்று ஈடுபட்டிருக்கிறார்கள். துணை ஆணையர் தலைமையில் இந்த அதிரடி சோதனை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இன்று அதிகாலை 5 மணி அளவில் பள்ளிக்கரணை காவல் துணை ஆணையர் கார்த்திகேயன் தலைமையில் உதவி ஆணையர்கள் மற்றும் காவல் ஆய்வாளர்கள் என மொத்தம் 300 காவல்துறையினர் இந்த சோதனையில் ஈடுபட்டிருந்தார்கள். குற்றச் செயல்களை தடுப்பதற்கும் அதே போல போதைப் பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதை கண்டுபிடிப்பதற்கும் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த குடியிருப்பு பகுதியில் அசம்பிள் ஆகி ஒரு குறிப்பிட்ட வீடுகளுக்கு சென்று சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்ட காரணத்தினால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. அதிகாலையில் நடத்தப்பட்ட இந்த சோதனையால் குடியிருப்பு வாசிகளிடையே பெரும் தளதளப்பும் பரபரப்பும் ஏற்பட்டது. இது மட்டுமல்லாமல் சோதனையில் ஈடுபட்ட போலீசார் வீடுகளில் உள்ள பாத்திரங்கள், ஆடைகள், அதே போல துணிப்பைகள் ஆகியவற்றை முழுவதுமாக சோதனை செய்தார்கள். அது மேலும் இந்த அதிரடி சோதனையில் வீட்டில் பதுக்கி வைத்திருக்கக்கூடிய 4 கத்திகள், கஞ்சா, குட்கா பொருட்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி சுப்பிரமணியன்.